கடந்த எபிசோட நம்ம how the constitution was made, how the constitution assembly was constituted அப்படிங்கறத பத்தி விவரமா பார்த்தோம். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து it was adopted on 26th November 1949 and it came to force on 26th January 1950. அதாவது வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், the constitution was adopted on 26th November 1949 and it came into force on 26th January 1950. இது ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு வந்து சரியா அந்த 26 நவம்பர் சரின்னு ஒத்துக்கிட்டோம், 26 ஜனவரியில வந்து தான் அந்த கான்ஸ்டிடியூஷனோட ஃபுல் எஃபெக்டுக்கு நடைமுறைக்கு வருது. அந்த 26 ஜனவரியை நம்ம ஏன் அந்த டேட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 1929 லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பூர்ண ஸ்வராஜ் வர 26ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம், இந்தியாவுக்கு பூர்ணமாக சுதந்திரம் அன்றைக்கு பெற்றே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தார். அந்த டேட்டை நம்ம ரிமெம்பர் பண்றதுக்காக தான் ஜனவரி 26 நம்ம ரிப்பப்ளிக் டேயா வச்சிருக்கிறோம். அது என்ன ரிப்பப்ளிக்கும் டெமோக்ராட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம அந்த பிரியாம்பிள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால அடாப்ட் பண்ணி போர்ஸ்க்கு வந்தப்போ 395 ஆர்டிகிள்ஸ் இருந்தது. அது வந்து 22 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருந்தது, 8 ஷெட்யூல் இருந்தது. இப்போ அந்த நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் பல முறை அமெண்ட்மெண்ட்ஸ் மாற்றப்பட்டு கான்ஸ்டிடியூஷன் ஒரு லென்த்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே இது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டு. பட் இருந்தாலும் இப்போ வந்து 465 ஆர்டிகிள்ஸ் 25 பார்ட்டா பிரிச்சிருக்கோம், 12 ஷெட்யூல் இருக்கு. அது இன்னும் வளர்ந்துகிட்டே போகுது. ஏன்னா நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் நாட் ரிஜிட், இட் இஸ் பிளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் நம்ம மாத்திக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சைலியன்ட் ஃபீச்சர் சொல்லலாம், முக்கியமான அம்சம். நம்ம இப்ப கான்ஸ்டிடியூஷனை பத்தி பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷன்ல 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்த இங்கிலாந்துல ஃபாலோ பண்ணப்படுறது வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்காவில் இந்தியாவில எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த மட்டும் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்த சென்ஸ் இட் இஸ் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். ஏன் இவ்வளவு லென்த்தியஸ்டா வந்ததுன்னா, நம்ம இந்திய நாடை பத்தி உங்களுக்கு தெரியும், பல மாநிலங்களை கொண்டது, பல மொழிகளை கொண்டது, பல மதங்களை கொண்டது, பல இனங்களை கொண்டது. இவங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம சேர்க்க போய் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப லென்த்தியா போயிட்டது. அது ரொம்ப நல்லதுதான். சோ தட்ஸ் வை நேரு சொன்ன மாதிரி நம்ம ஈவன் டுடே வி ஃபைண்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. சோ இந்த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் a single constitution for the whole of India. இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் இருந்தது. அது ஏன் கொடுத்தாங்கிறத நம்ம ஆர்டிகல் 370 பத்தி டீல் பண்ணும்போது பார்ப்போம். இப்ப 370 ஆபரேஷன்ல இல்ல, இட் ஹஸ் பீன் அப்ரகேட்டட். அதனால வந்து அது தேவையில்லை. இருந்தாலும் வந்து ஏன் வந்தது, எதுக்காக வந்ததுங்கிறத பின்னாடி ஒரு தடவை ஒரு ஐடியாவுக்காக பாத்துக்கலாம். இப்போ வந்து சில கண்ட்ரில வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், சென்டருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியா ஹஸ் காட் a single கான்ஸ்டிடியூஷன். இங்க ஸ்டேட்டுக்கும் ஒண்ணுதான், அங்கே ஒண்ணுதான். இது வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து we have drawn from various constitutions. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல தேவையான நமக்கு தேவையான என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ இது எல்லாத்தையுமே பல கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் 1947க்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்ண ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்ரெடி அவைலபிள், தேவர் ஒர்க்கிங் ஃபேர்லி வெரி குட். ஸோ அதுல வந்து நம்ம தேவையான ஃபியூச்சர் அட் தி சேம் டைம் whichever it is suitable for the இந்தியன் கண்டிஷனுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அந்த மாதிரியான உள்ள சில ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தோம். அந்த மாதிரி சேர்க்க போய் தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப பெரிய கான்ஸ்டிடியூஷன் ஆகி போயிடுச்சு. அது ஒவ்வொரு இதுவும் எங்கெங்க இருந்து எடுத்தோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். இருந்தா கூட ஒரு பேட் சைடு பார்த்துக்கலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து we got it from யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. டைரக்டிவ் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். பட் ஒரிஜினலி ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் தே காட் இட் ஃப்ரம் ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன். இப்படி ஒவ்வொரு இதையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே நம்ம ஒவ்வொரு இருந்து எடுத்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் பிளெக்சிபிள் அட் தி சேம் டைம் இட் இஸ் ரிஜிட்.
நம்ம கான்ஸ்டியூஷன்ல உள்ள இந்த இப்ப இருக்கக்கூடிய 465 அன்றைக்கு இருந்த இந்த 395 ஆர்டிகல்ல வந்து சில ஆர்டிகல்ஸ் வந்து ஈஸியா அமெண்ட் பண்ணிக்கலாம், திருத்தம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து those articles can be amended by a simple majority in both houses of the parliament. சில இத வந்து we have to get it passed by simple majority and after that 2/3 of the members present and voting. இது ஒரு வகை. மூணாவது வகை என்னன்னா இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிஞ்சு மூணாவது ப்ராசஸ் இட் மஸ்ட் பி ரேட்டிஃபைட் பை நாட் லெஸ் தென் half of the states, that is federating units. நம்முடைய இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எல்லாருமே ஒரு 50% ஆஃப் ரெஜிஸ்டர்ட் அசம்பிளிஸ் வந்து அதை எஸ்னு ஓட்டு போடும். அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் எதுனா பிரசிடென்டோட சம்பந்தப்பட்டது, ஜுடிஷி சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஆர்டிகல் ஏன்னா அவ்வளவு ஈஸியா அதை அமெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அவ்வளவு இதா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிஜிடிட்டிக்காக. இப்ப நீங்க இதுல கேட்கலாம், நம்ம அந்த பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபா வரும்போது இந்த 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசிடென்ட் ஓட்டிங் என்ன, கோரம்னா என்ன அப்படிங்கறத டீடைல் அப்ப பார்ப்போம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய கண்ட்ரி வந்து இட் இஸ் வி cannot say it is a federal country or it is a unitary country. இப்ப யூனிட்டரி கண்ட்ரினா ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கும், ஸ்டேட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னா ஒரு கண்ட்ரி இஸ் நெய்தர் யூனிட்டரி நார் ஃபெடரேஷன். இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் the very first article of Indian Constitution says India, that is Bharat, shall be a union of states. அது யூனிட்டரின்னு சொன்னா ஒரே ஒரு சென்டர் தான், அது என்ன சொல்லுதோ அதான் எல்லா அந்த கண்ட்ரியோட ஃபுல் கண்ட்ரிக்குமே அது அப்ளிகபிள். அங்க அப்படி இல்ல, இந்த ஸ்டேட்னு ஒன்னு வச்சிருக்கோம், ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ் பேரு. பட் இந்தியா வந்து யூ cannot say as a federation. ஃபெடரேஷன்னா ஒரு பெரிய சைலண்ட் ஃபீச்சர் என்னன்னா அந்த ஃபெடரேஷன்ல இந்த ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ், அதாவது ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இவங்க எல்லாம் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், வேணாம்னா போயிடலாம். அதுதான் இந்த ஃபெடரேட்டிங் நேச்சரோட ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஃபெடரேட்டிங் யூனிட் சின்னதா பெருசாங்கிறது கிடையாது. இந்த சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் இதுக்கு இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், செகண்ட் சேம்பர் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் சேம்பர் வந்து இட் மஸ்ட் ரெப்ரசென்ட் ஆல் த ஸ்டேட்ஸ் யூனிஃபார்ம்லி. அது இந்தியாவில் கிடையாது. அதனால இந்தியா வந்து we cannot say இந்தியாவோட பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டா the India shall be a union of states. It's neither unitary nor federation, but it will function as a federation in normal time, but it will function as a unitary time in emergency conditions. அதை வேணா சொல்லுவோம். anyhow we better to say it as a union of states. அதுக்கு அடுத்தாப்புல ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா இந்தியா பொறுத்தமட்டில் இந்தியா இஸ் a parliamentary system of government. ரெண்டு சிஸ்டம் தான் மெயினா இருக்குது. ஒன்னு வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்னு பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அமெரிக்காவில் இருக்கக்கூடியது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா பிரசிடென்ட் ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இந்தியாவை பொறுத்த மட்டும் அங்க வந்து ஹி இஸ் நாட் ஒன்லி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் பட் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆல்சோ. பட் இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால இங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் தான் பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அதனால இங்க வந்துட்டு நம்முடைய இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். பட் அங்கே வந்து பிரசிடென்ட் பவர்ஸ் ஜாஸ்தி, தோ ஹி இஸ் கண்ட்ரோல்ட் பை தி பார்லிமெண்ட். பட் இந்தியா இந்த மாதிரி பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். ஏன் நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, நம்ம ரொம்ப காலமாக இங்கிலாந்துக்கு கீழே இருந்த பிரிட்டிஷ் ரூல்ல இருந்ததுனால அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம், அதாவது பார்லிமெண்ட் சிஸ்டம் தான் அவங்க ரொம்ப காலமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்தா கூட அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ஸ்கெலிட்டனா நம்ம எதிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா 1935 ஆக்ட், 1935 ஆக்ட் தான் நம்முடைய வெரி பேசிஸ் ஃபார் அவர் கான்ஸ்டிடியூஷன். சோ அதுல சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா மத்தியில வந்து டயார்கி இருக்கும், அதாவது இரட்டை ஆட்சி. அந்த 1919 நான் சொன்னேன் உங்களுக்கு புரொவின்சியல் இருந்தது, அங்க அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து மத்திய அரசுக்கு மாத்திட்டாங்க டயார்கி அப்படிங்கிறது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் 1935 பேஸ் பண்ணி தான் பண்ணோம். பட் இருந்தாலும் கூட மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்னொரு செகண்ட் ஃபீச்சர் என்னன்னா, இட்ஸ் இன்டகிரேட்டட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அத்தாரிட்டி, ஜுடிஷியல் பவர் கொண்ட அத்தாரிட்டி நம்ம இந்தியாவில். அதுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஹை கோர்ட்ஸ் இருக்கும். அந்த ஹை கோர்ட்ஸ் கீழே செஷன்ஸ் கோர்ட்ஸ், ஜஸ்டிஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், சிவில் கோர்ட்ஸ், இது மாதிரி நிறைய வரும். ஆனா இருந்தாலும் கூட அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதோ அதான் ஃபைனல். இது வந்து இங்கிருந்து நீங்க சின்ன சின்ன கேஸ் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இங்க பாத்துக்கலாம். பட் முக்கியமான, அதாவது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்ல போனா அது சுப்ரீம் கோர்ட் தான்.
சுப்ரீம் கோர்ட்ல 3 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இந்த 3 ஜூரிஸ்டிக்ஷனும் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து இட்ஸ் சுப்ரீம், அதாவது வந்து எந்த விதமான தலையீடும் இல்லாம நடக்கக்கூடாதுனால அதுல இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை கிட்டத்தட்ட நம்ம வந்து அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஜுடிஷியல் ரெவியூ, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இதெல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் ஈவன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கூட ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்தியாவில் தோன்ற ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஜுடிஷியரியை பத்தி பார்க்கும்போது பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இருந்தாலும் கூட ஒரு சேலியன்ட் ஃபீச்சர் என்னன்னா இந்தியா பொறுத்தமட்டில் இட்ஸ் இன்டகிரேட்டட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். ரெண்டாவது முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் இதையுமே நம்ம வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல தான் முக்கியமாக எடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அதில் பார்க்க போனீங்கன்னா இந்த அடிப்படை ஜீவாதார உரிமைகள் இதுக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல 3வது பார்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் இட் டாக்ஸ் அபவுட் த country and its territory. Second part it talks about the citizenship. Third part it talks about the fundamental rights. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு சில பேசிக் ரைட்ஸோட தான் பிறக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவோம். அது பேசிக் ரைட்ஸ் கூட சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்கள் என்னென்ன வருதுன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ரைட் டு எஜுகேஷன் ரைட்ஸ் அண்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கடைசியில் என்ன கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். The right for constitutional remedies ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சப்போஸ் உங்களுடைய சுதந்திரம் எங்கேயாவது பாதிக்கப்பட்டால், உங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் எங்கேயாவது அஃபெக்ட் பண்ணப்பட்டால் நீங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டையோ ஹை கோர்ட்டையோ அணுகலாம். அணுகி என்னுடைய சுதந்திரம் இந்த ஒரு பர்டிகுலர் வேலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ரெமெடி வேணும்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு 5 ரிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஏதாவது ஒரு ரிட் மூலமா நீங்க போகலாம். அந்த 5 ரிட் என்னங்கிறத டீட்டெயிலா அந்த ஜுடிஷியல் இது வரும்போது நம்ம பார்ப்போம். வாரண்டோ, செக்யூரிட்டி, ப்ரொஹிபிஷன், மேண்டமஸ், வாரண்டோ இருக்கு. அதை நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அடுத்தது 4வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்ந்து இமீடியட்டா வரக்கூடியது வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்றோம். இது வந்து அரசுக்காக கட்டளை கோட்பாடுகள் சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்க்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சொன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஷியபிள் ரைட்ஸ். உங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க கேட்கலாம். ஆனா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரின்சிபிள் சொல்லப்படுகிற இந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காந்தியன் பிரின்சிபிள்ஸ் இது உங்களுக்கு வந்து கிடைக்கல. அதாவது வந்து மினிமம் வேஜஸ் கொடுக்கணும், ஈக்குவல் பே ஃபார் மென் அண்ட் விமன், இதெல்லாம் நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் அதே சமயத்துல இந்திய அரசோ அல்லது ஒரு மாநில அரசோ தன்னுடைய திட்டங்களை தீட்டும் பொழுது இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லப்பட்டிருக்கோ இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த திட்டங்களை தீட்டும். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸ்டேட் பாலிசிஸ் வந்து இங்க ஃபார்முலேட் பண்ணும் பொழுது இந்த பிரின்சிபிள்ஸால தே மஸ்ட் பி டைரக்டட். அதான் டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆர்டிகல் 51A கீழ, பட் இது வந்து முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, ஆரம்பத்துல போல. இப்ப 42வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம இதை கூட இன்சர்ட் பண்றோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கணும் இல்லையா? அது என்ன சொல்லப்படுதுன்னா நீங்க வந்து தேசிய கொடியை எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரியா இருக்கணும். கடைசியில் இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகும், பேரண்ட்ஸை வந்து முதியோர்களை வந்து பிள்ளைகளை காப்பாற்றிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு டியூட்டி கொடுத்து அது வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கறது ஒன்னென்ன இருக்கிறத பின்னாடி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரதுல பார்ப்போம். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம முழுக்க ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செக்குலர் ஸ்டேட். செக்குலர்னா என்ன? வாட் யூ மீன் பை செக்குலர்? செக்குலர் நீங்க உடனே வந்து ஒரு நம்முடைய நாட்டிற்கு வந்து ஒரு மதமே கிடையாது, அப்படி கிடையாது. செக்குலர் அப்படின்னா கிவ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன்ஸ், அதுதான் செக்குலர் மீனிங். இந்த செக்குலருக்கு ஆப்போசிட் கேட்டீங்கன்னா தியோக்ராட்டிக். பாகிஸ்தான் இஸ் தியோக்ராட்டிக் ஸ்டேட். ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து தன்னுடைய ஸ்டேட் மதமாக அங்கீகரிச்சிருக்கு. அந்த மாதிரியான நாடுகளுக்கு தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவோம். பட் நம்முடைய கண்ட்ரி வந்து செக்குலர் ஸ்டேட். அதாவது நம்ம வந்து அதாவது நாட்டுக்குன்னு எந்த ஒரு மதமும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனா அதே சமயத்தில் வந்து மதமற்ற நாடு அல்லது எங்களுக்கு மத எதிர்ப்பான நாடுன்னு சொல்ல முடியாது, அதுவும் கிடையாது. ஆனா we give equal respect to all religions. அது பேர் தான் செக்குலர் அப்படிங்கறது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் எங்க போய் பார்த்தாலும் அது ஒவ்வொரு இதுலயுமே அந்த இது வரும். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பிரியாம்பிள்ல சொல்லல. முதல்ல பிரியாம்பிள் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் செக்குலர் அதாவது டெமோக்ராட்டிக் செக்குலர் ரிபப்ளிக் சொன்னா அதுக்கப்புறம் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அதுக்கு பின்னாடி வந்தோம். செக்குலர் சோசியலிஸ்ட் வந்து 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வந்தோம். இந்தியா இஸ் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும் தான் இருந்தது.
அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு வேர்டையுமே 42வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து இந்த பிரியாம்பிள் சேர்த்து செக்குலர் வேர்டை ஒரு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிரியாம்பிள் முன்னுரையே நம்ம சேர்த்துட்டோம். செக்குலர்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் நமக்கு இருக்கு. அதாவது இந்தியாவில் ஒரு வயது, ஒரு பர்டிகுலர் வயது நிரம்பிய எல்லாருமே ஓட்டு போடுவதற்கு உரிமை இருக்கிறது. 21 வயசு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதை வந்து ரஜினிகாந்தி பீரியட்ல 18 வயசு அப்படின்னு குறைச்சிட்டாங்க. இப்ப 18 வயசு நிறைந்த எந்த ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் நீங்க ஓட்டு போடலாம். இதுல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1919 ஆக்ட்ல, 35 ஆக்ட்ல, 1909 ஆக்ட்ல பார்க்கும்போது ஓட்டு 1909 ஆக்ட்ல பார்க்கும்போது ஓட்டு போடணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹேவ் சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ். உங்கள்ட்ட சொத்து இருக்கணும் அல்லது நீங்க படிச்சிருக்கணும், அந்த மாதிரி இது. இப்ப இதுல அப்படி கிடையாது, யார் வேணாலும் ஓட்டு போடலாம். அதே மாதிரி நீங்க எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டுக்கு போனா 25 வயசு நிரம்புறவர் யார் வேணாலும் நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆகிறதுக்கு 35 வயசு நிரம்பியிருந்தா போதும், யார் வேணாலும் நீங்க வந்து வரலாம். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு 30 வயசு நிரம்பி இருந்தா போதும், யூ மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசன், அவ்வளவுதான். அதனாலதான் இந்த செக்குலர் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் நீங்க பாத்துக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் என்னன்னா, இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், சென்டருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடையாது. பட் இது சில இடங்கள்ல இருக்கு, சில நாட்டில் இருக்கு. இப்ப அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்காவில் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய மாகாணத்துக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், அப்புறம் சென்டருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப். பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வி ஹவ் காட். இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்லயே அதை கொடுத்துக்கிறோம். கான்ஸ்டிடியூஷனல் பாடி உதாரணம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன். இந்த எல்லாத்துக்கும் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷனோ, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனோ, லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் எது நடந்தாலுமே ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தப்படும் போதே அதை வந்து கொண்டு வந்துடும் எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது டீடைலா பார்க்கும்போது சொல்லலாம், பிரசிடென்ட் எப்படி நடந்துக்கிறார், இதனால சரியான ஒரு பவர்ஸ் இருக்குதா, எதெல்லாம் இருக்குங்கிறத பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அவர் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. அது சில ப்ரொசீஜர்ஸ். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதையும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்றார். இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட வேலை என்னன்னா, இந்த கவர்மெண்ட்கள் செலவழிக்கக்கூடிய அவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சரையும் வருஷம் ஆடிட் பண்ணி இட் வில் பி பிரசன்டட் டு பிரசிடென்ட், ஹூ இன் டர்ன் அதை வந்து பார்லிமெண்ட்ல வைப்பார். அது டிஸ்கஷன் வரும். அதுக்கு அடுத்தபடியாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். இது எதுக்காகன்னு சொன்னா, ஒரு கரெக்டான ரெக்ரூட்மெண்ட் டு ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கு வேணும். ஸ்டேட்டை பொறுத்தப்பட்ட ஸ்டேட் சர்வீசஸ்க்கு வந்து எந்த விதமான பாரபட்சங்கள் இல்லாம ரெக்ரூட்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷனாகவே ஏற்படுத்தப்பட்ட இந்த பாடிஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இது மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கு, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து அவள் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது நாட்டில் ஒரு எமர்ஜென்சி வரும்போது இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து செயல்படணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 352 இருந்து சொல்லியிருக்காங்க. அதுல 3 வகையான எமர்ஜென்சி இருக்கு. ஒன்னு வந்து நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது வந்து இஃப் தேர் இஸ் த்ரெட் டு த இன்டெகிரிட்டி ஆஃப் த இந்தியா, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் ஒரே ஒரு தடவை இந்திரா காந்தி இருக்கும்போது பிரகடனப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதனால எடுத்துட்டு ஆர்ம்டு இம்பேர்ஸ் ஒன்லி ஆன் வெரி ரேர் அக்கேஷன்ஸ்ல அந்த மாதிரி பண்ணணும். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் காரணங்கள் வேணும், அது முடியாது. ஆனா அர்ஜென்ட் ரூல் இன் இந்தியா அதுவும் எமர்ஜென்சி பவர்ல தான் வரும். அதாவது வந்து இஃப் பிரசிடென்ட் ஃபீல்ஸ் தட் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஹஸ் ஃபெயில்ட் இன் எனி ஸ்டேட் either on report of the governor or on his own, அவரே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சரை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் போடலாம். லெஜிஸ்லேட்டர் கலைக்காம பிரசிடென்ட் ரூல் போடலாம். அது எப்படி பிரசிடென்ட் போடலாம், அது எவ்வளவு நாளைக்கு அது வேலிடு, அது எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒன்று ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. when there is a threat to the financial stability of India, financial emergency கொண்டு வரலாம்னு இருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இது வரைக்கும் அது மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் வரல. அதனால அந்த எமர்ஜென்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. இந்த ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த எமர்ஜென்சி இன் ஸ்டேட்ஸ், அதாவது பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட்ஸ் வந்து பல தடவை, கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேல நம்ம எல்லாம் பல ஸ்டேட்டுகள்ல பார்த்துட்டோம். அது வந்து ஒரு ஒரு நல்ல இதா ஃபெடரேஷனுக்கு உண்டான ஒரு நல்ல பிரின்சிபலா இல்ல. எமர்ஜென்சி இன் ஸ்டேட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 356 ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் மெஷினரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா கவர்னர் ரெக்கமெண்டேஷன்லயோ அல்லது பிரசிடென்ட்டோ இன் இஸ் ஓன் ஒப்பீனியன்லயோ இங்க பிரசிடென்ட் ரூல கொண்டு வரலாம். அந்த பிரசிடென்ட் ரூல் எவ்வளவு நாள் இருக்கலாம், என்ன எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் அனிமேஷன் இருக்கலாமா, அதை சஸ்பெண்ட் பண்ணிடலாமா அப்படிங்கறது எல்லாத்தையும் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுக்கு அந்த ப்ரொவிஷன் வரும்போது பார்ப்போம். இந்த மூணாவது ஒரு முக்கியமானது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. when there is a threat to financial stability of India,
ஃபைனான்சியல் எமர்ஜென்சி கேன் பி இம்போஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரல. அதனால ஃபைனான்சியல் எமர்ஜென்சி நம்ம இது வரைக்கும் பண்ணல. அதுக்கடுத்து அவள வந்து முக்கியமான ஒரு என்னன்னா 3 tier பஞ்சாயத் சிஸ்டம். முதல்ல இந்த பஞ்சாயத் அப்படின்னு என்ன மீனிங் உங்களுக்கு தெரியுமா? பஞ்சாயத் அப்படின்னா 5 பேர் கொண்டது. முதல்ல வந்து அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஒரு பஞ்சாயத்துனா 5 பேர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை அந்த வில்லேஜுக்கு பார்த்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாப்புலேஷன் பெரிய என்ன ஆச்சுன்னா அது அந்த மீனிங் மாறி போய் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம இருந்தது பஞ்சாயத்து சிஸ்டம் ஆரம்ப காலத்துல இருந்தேவும் இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனோட பார்ட்டா கொண்டு வரும் அப்படின்றாங்க. 73, 74 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை வந்து இப்ப நம்ம ஒரு சீரிய முறையில் நடத்திட்டு இருக்கோம். இந்த 73 டீல்ஸ் வித் தி 3 tier பஞ்சாயத்து சிஸ்டம். அதாவது வில்லேஜ் லெவல் பஞ்சாயத், யூனியன் லெவல் பஞ்சாயத் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத். இது எப்படிங்கிறத நம்ம டீடைலா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது பஞ்சாயத்தை பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது வந்து அதுலயே இந்த முனிசிபல் அண்ட் கார்பரேஷன்ஸ், இது வந்து வார்டு வழியா எலெக்ஷன் நடந்து அந்த மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் ஒரு மேயர் எலெக்ட் பண்றாங்க. அது அப்படியே பண்றாங்க. சில பேர் டைரக்டாவும் மேயர் எலெக்ட், அதாவது டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். அது கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அது வந்து ஸ்டேட் கட்டாயமா 33% விமன் ரிசர்வேஷன் கொடுக்கணும். அது சில ஸ்டேட் வந்து 50% கொடுக்குறாங்க, கேரளா போன்ற மாநிலங்கள்ல வந்து. அதனால வந்து அந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். பட் இருந்தாலும் கூட இந்தியா வந்து